நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது வந்து நம்ம சார் தான், இந்திரன் சார். எந்த ப்ரொமோஷனுமே வந்து நான் அவங்க பார்க்க முடியல. பட் ஆஃப்டர் சோ மெனி ஃபிலிம்ஸ் இப்பவும் என்னோட பையன், நீங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. என் பையன் பேர் தெரியுமா? தேவ். தேவ் வந்து மிஸ்டர் MS தோனி அவங்களை பார்க்கும்போது வந்து ஒரு 5 வயசு 4 வயசு. My daughter and my son, they both went and met MS Dhoni sir on the stage. அப்போ சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பான். முடிஞ்ச அந்த வீடியோ பாருங்க. இந்திரன் சார், he still has that innocence. அந்த அமைதியும் அந்த ஒரு இன்னசென்ஸும் வந்து அவர்கிட்ட இன்னுமே இருக்கு. இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், பல படங்கள் பண்ணியிருப்பாரு. எனக்கு கேரவேன் இருக்கா, எனக்கு கொடை கொடுத்தாங்களா, எனக்கு தண்ணி கொடுத்தாங்களா, எனக்கு சாப்பாடு வந்துச்சா, எனக்கு எங்க உட்கார வைக்கிறாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாரு. ஆனா ஒரு சீன்ல வந்து நின்னாருன்னா அவர் யாரையும் ஜெயிக்கவே முடியாது, அவர் அடிச்சுக்கவே முடியாது. He had abundance of energy. He's a wonder. He surprises you every time. என்ன சீன் கொடுத்தாலும் சரி, எத்தனாவது டேக்கா இருந்தாலும் சரி, ஒரு 200 பேர் இருந்தாலும் சரி, அவர் தனியா தெரிவாரு. அது எங்கிருந்து அந்த எனர்ஜி எடுத்துட்டு வருவா அப்படின்னு தெரியல, எங்கிருந்து அந்த பவர் எடுத்துட்டு வருவாருன்னு தெரியல. அட் திஸ் டைம் நானும் அவங்க சேர்ந்து தான் அவங்க நேஷனல் அவார்ட் வாங்கினோம். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா he is defined who he is. I think ஆரம்பத்துல அவர் வந்து கேரக்டர்ஸ்லாம் வேற, அதுக்கப்புறமா வந்து விடாமுயற்சியா வந்து அவர் நான் என்னோட அடையாளம் இது கிடையாது, திஸ் இஸ் நாட் மீ. நான் வந்து ஒரு டெய்லரா என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கலாம், காஸ்டியூமரா இருந்திருக்கலாம், பட் ஒரு ஆக்டரா என்னோட வாழ்க்கை இதோட மட்டும் நின்றக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி அவரை ரீஇன்வென்ட் பண்ணி அதை ஒரு ஹாஃப் பிளைண்டா வந்து ஒரு த்ரில்லர், ஒரு கில்லர் மாதிரி பண்ணியிருப்பாரு. அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ்ல பார்த்தாலே வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். So he's been an inspiration for me on this set, and again to see him go back and I think for a 7th standard exam இப்ப மறுபடியும் எழுதிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். The amazing our life memories வந்து பண்ணிக்கிறதும், அவரை ரீடிஃபைன் பண்ணிக்கிறதும், ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறதும் வந்து I think we all should take him as an inspiration. My respects to him here today from the stage, and அவர் கூட நிறைய படங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு நான் இங்க நன்றியை சொல்லிக்கிறேன்.